ஒரு பேரரசின் விதியை மாற்றும் முடிவு சில நேரங்களில் போர்க்களத்தில் இல்லை, ஒரு கூட்டத்தில் ஒரு எச்சரிக்கையை புறக்கணிக்கும் அந்த அமைதியான தருணத்தில்தான் உருவாகிறது. கிபி 11ஆம் நூற்றாண்டு இந்திய பெருங்கடலின் அலைகள் வேகமாக அடித்துக் கொண்டிருந்தன. அந்த அலைகளை விட வேகமாக உயர்ந்து கொண்டிருந்தது சோழ பேரரசின் சக்தி. ஆனால் அப்போது வந்த ஒரு இரகசிய தகவல் வரலாற்றில் மறைந்து போன ஒரு கேள்வியை இன்று வரை எழுப்புகிறது. அந்த எச்சரிக்கையை அவர்கள் ஏன் புறக்கணித்தார்கள்? அந்த காலத்தில் தென்னிந்தியாவில் மிக வலிமையான பேரரசராக இருந்தவர் ராஜேந்திர சோழன் ஒன்று. அவரது தந்தை ராஜராஜ சோழன் கட்டிய பேரரசை அவர் கடலை கடந்து விரிவுபடுத்த விரும்பினார். நிலத்தில் வெற்றி பெற்ற சோழர்கள் கடலையும் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர நினைத்தனர். இந்தியா, சீனா, அரேபியா, இந்த வர்த்தக உலகத்தை இணைத்த முக்கிய பாதை ஒன்று இருந்தது. அது மலாக்கா கடல் சந்தி. அந்த பாதையை கட்டுப்படுத்தி வந்த சக்தி வாய்ந்த கடல் பேரரசு ஒன்று ஸ்ரீவிஜயா. சோழர்களின் துறைமுகங்களில் வணிகர்கள் ஒரு விஷயத்தை அடிக்கடி பேசிக் கொண்டிருந்தனர். சில சோழ வர்த்தக கப்பல்கள் தடுத்து நிறுத்தப்பட்டதாகவும் சில வர்த்தக நலன்கள் பாதிக்கப்பட்டதாகவும் செய்திகள் வந்தன. இது ஒரு சாதாரண வர்த்தக பிரச்சனை இல்லை, இது பேரரசின் கண்ணியத்துக்கும் கடல்சார் அதிகாரத்துக்கும் நேரடியான சவால். தஞ்சாவூரில் ஒரு முக்கிய கூட்டம் நடந்ததாக சில வரலாற்று குறிப்புகள் கூறுகின்றன. கடற்படை தளபதிகள், உளவுத்துறை தகவல்கள், வர்த்தக அதிகாரிகள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்தனர். கடல் வரைபடங்கள் முன் விரிக்கப்பட்டிருந்தன. காற்றின் திசை, அலைகள், துறைமுகங்கள் எல்லாம் கணக்கிடப்பட்டது. அப்போதுதான் அந்த இரகசிய எச்சரிக்கை வந்ததாக சொல்லப்படுகிறது. தென்கிழக்கு ஆசியாவில் சில அரசுகள் ஸ்ரீவிஜயாவுக்கு ஆதரவாக கூட்டணியாகலாம் என்று அந்த தகவல் கூறியதாக சில ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர். இந்த எக்ஸ்பெடிஷன் ஆரம்பித்தால் இது ஒரு பெரிய பிராந்திய மோதலாக மாறும் என்று அந்த எச்சரிக்கை சுட்டிக்காட்டியிருக்கலாம். சில கடற்படை அதிகாரிகள் அமைதியாக இருந்தனர். அவர்கள் போரின் விலை என்ன என்பதை நன்றாக அறிந்தவர்கள். ஆனால் மற்றொரு குரலும் அங்கிருந்தது. இப்போது தாக்கவில்லை என்றால் சோழர்களின் கடல் அதிகாரம் குறையும் என்று சிலர் வாதிட்டனர். இந்த கடல் பாதையை கட்டுப்படுத்துவது வர்த்தகத்தையும் அரசியலையும் நிர்ணயிக்கும் என்று சிலர் வாதிட்டனர். அந்த தருணம் மிகவும் முக்கியமானது. ஒரு பக்கம் எச்சரிக்கை, மற்றொரு பக்கம் வாய்ப்பு. வரலாறு சொல்வதாவது, அந்த எச்சரிக்கை இறுதியில் புறக்கணிக்கப்பட்டது. கிபி 1225இல் சோழ கடற்படை கடலை நோக்கி புறப்பட்டது. அந்த காட்சி எப்படி இருந்திருக்கும் என்று நினைத்து பாருங்கள். நூற்றுக்கணக்கான கப்பல்கள், கொடிகள் காற்றில் பறக்கின்றன. தூரத்தில் கருமேகங்கள், கடலில் ஒலிக்கும் துடுப்புகளின் சத்தம். இது ஒரு சாதாரண கடற்படை பயணம் இல்லை, இது இந்திய வரலாற்றின் மிக துணிச்சலான கடல் நடவடிக்கைகளில் ஒன்று. சோழ கடற்படை தென்கிழக்கு ஆசியாவின் பல முக்கிய துறைமுகங்களை அடைந்தது. சில இடங்களில் திடீர் தாக்குதல்கள் நடந்தன. ஸ்ரீவிஜயாவின் முக்கிய மையங்கள் சோழ தாக்குதலால் அதிர்ந்தன. வரலாற்று கல்வெட்டுகள் குறிப்பிடும் ஒரு முக்கிய இடம் காடரம். அந்த துறைமுகம் கைப்பற்றப்பட்டதாக சோழ கல்வெட்டுகள் பெருமையாக பதிவு செய்கின்றன. இந்த நடவடிக்கை உலகத்தை அதிர வைத்தது. இந்திய பெருங்கடலில் இதுவரை இப்படி பெரிய கடற்படை தாக்குதல் நடந்ததில்லை. இது ஒரு செய்தியை தெளிவாக அனுப்பியது. சோழர்கள் நிலத்தில் மட்டுமல்ல, கடலிலும் பேரரசு. ஆனால் அந்த முடிவின் மறுபக்கம் என்ன? சில வரலாற்றாளர்கள் கூறுவது, இந்த நடவடிக்கை பிராந்திய அரசியல் சமநிலையை மாற்றியது. ஸ்ரீவிஜயாவின் பல வணிக வலையமைப்புகள் பாதிக்கப்பட்டன. சில பகுதிகளில் புதிய அரசியல் மாற்றங்கள் ஆரம்பமானது. சில இடங்களில் சோழர்களுக்கு எதிரான நம்பிக்கை குறைவு உருவானதாகவும் கருதப்படுகிறது. அந்த இரகசிய எச்சரிக்கை உண்மையிலேயே இருந்ததா? அது எவ்வளவு பெரிய அபாயத்தை சுட்டிக்காட்டியது? அதை நாம் முழுமையாக அறிய முடியாது. ஏனெனில் அந்த காலத்தின் பல தகவல்கள் காலத்தின் மணலில் மறைந்துவிட்டன. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக தெரிகிறது. அந்த எக்ஸ்பெடிஷன் ஒரு சாதாரண போர் அல்ல, அது ஒரு தந்திரமான அரசியல் முடிவு. கடல் வர்த்தகத்தை கட்டுப்படுத்தும் முயற்சி, உலக வரைபடத்தில் சோழ பேரரசின் சக்தியை காட்டும் முயற்சி. சில நேரங்களில் பேரரசுகள் எச்சரிக்கைகளை கேட்காமல் முன்னேறுகின்றன. ஏனெனில் அவர்கள் நினைப்பது, அபாயத்தை ஏற்காமல் வரலாறு உருவாகாது. அந்த நாளில் சோழர்கள் எடுத்த அந்த முடிவு அவர்களை வரலாற்றில் நிலையான இடத்தில் நிறுத்தியது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு கேள்வியையும் விட்டுச் சென்றது. ஒரு இரகசிய எச்சரிக்கையை புறக்கணித்த அந்த தருணம், அது வெறும் துணிச்சலா அல்லது கடலை நம்பிய ஒரு பேரரசின் மிக அபாயகரமான சூதாட்டமா? இன்றும் இந்திய பெருங்கடல் அலைகள் அதேபோல் அடிக்கின்றன.
ஆனால் அந்த அலைகளின் சத்தத்தில் இன்னொரு கதை ஒலிக்கிறது. ஒரு எச்சரிக்கை, ஒரு முடிவு மற்றும் உலகத்தை அதிர வைத்த ஒரு கடற்படை பயணம்.